लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இழந்தொலி மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2105வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் திருவழுந்தூர் பாசுரம் வரிசையிலே இது 4வது பாசுரம். இது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசோகவி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான பேர் நெஞ்சுக்கு இருள்களை தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கணல் புரி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தான் மாலை தனி வழியை பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. திருவழுந்தூர் பாசுரத்திலே இது 4வது பாசுரம். முதலிலே கணியனை சேவித்தோம். இப்போது பாசுரம் 654வது பெரிய திருமொழி பாசுரம். குன்றால் மாறி தடுத்தவனை குல வேழம் அன்று ஒன்றாமை அதனுக்கு அருள் செய்த பேரேற்றை அன்று ஆவின் அருணை அமர்ந்து உண்ண அணியழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே. திருவழுந்தூரையே ஒரு ஆயர்பாடையாய் நினைத்து பாடுகிறார் இந்த பாசுரத்தை. அன்று ஆவின் நெய் அமர்ந்து உண்ணானே என்றால் கோபிகைகள் சேர்த்து வைத்த பால் தயிர் நெய் ஆகியவற்றையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் களவாடி திருஅமுது செய்தான். அப்படி அது திருஅமுது செய்ததே பெரிதாக பாகவதம் 10வது தசமஸ்கந்தத்திலே சொல்லப்படுகிறது. காரணம் வியாச பகவான் எல்லா புராணங்களும் எழுதி முடித்ததற்கு பின்னாலும் கூட மனதளவிலே அவருக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிற பொழுது நினைத்து பார்த்தாராம், 1,00,000 செய்யுள்கள் கொண்ட மகாபாரதம் எழுதினோம், ஆனால் அதிலே கிருஷ்ணனுடைய இந்த நவநீத சோரன் என்கிற கிருஷ்ணனுடைய குணாதிசயங்களை நாம் எழுதவில்லையே என்று தவித்தாராம். அதனால் தான் 10வது ஸ்கந்தம் தசமஸ்கந்தம் என்ற பாகவதத்திலே முழுவதுமாக கிருஷ்ணனுடைய விளையாட்டை பாலலீலைகளை சொல்லுகிறது. பெரியாழ்வார் எப்படி திருக்கோச்சியூரே கோபிகைகள் வாழும் ஊராக ஆயர்பாடியாக நினைத்து கண்ணனுக்கு சிறு குழந்தையாய் கண்ணனை பவித்து பாடினாரோ அதுபோல இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கண்ணன் நெய்யை திருடி உண்டதை பற்றி சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் இருந்த ஊர் தான் இந்த அழுந்தூர் என்று சொல்கிறார். எந்த கண்ணன் தெரியுமா? இந்திரன் நன்றி கெட்டு போய் ஆயர்பாடியை அழித்தே திருவேன் என்று 7 பெருமேகங்களை அழைத்து 7 நாள் கல்மழை பொழிய வைக்க தன்னால் தான் இந்திரனுக்கு இவர்கள் மீது கோபம் வந்தது. இந்த ஆயர்பாடி மக்களுக்கு இடக்கை வழக்கை கூட தெரியாதே, நான் சொன்னதனால் அல்லவா இவர்கள் இந்திர பூஜையை நிறுத்தினார்கள், என்னால் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரலாகுமோ என்று நினைத்து அங்கே இருக்கக்கூடிய கோவர்தன மலையை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி அங்கு இருக்கக்கூடிய 5,00,000 யாதவ குடியை காப்பாற்றினான் கண்ணன். அதை தான் சொல்கிறார் குன்றால் மாறி தடுத்து. அன்றைக்கு பாண்டிய அரசனாக இருந்து தன்னுடைய ஆச்சாரியனான அகஸ்திய மணிவர் வருகையை அலட்சியப்படுத்த காரணத்தினால் மதகொண்ட யானையாக போ என்றவரால் சபிக்கப்பட்டு கஜேந்திரன் என்று காற்றில் உலவி கொண்டிருந்தவன் அதே போல ஒரு சாபத்தின் காரணமாக முதலையாக அந்த ஒரு குளத்திலே இருக்க அந்த குளக்கரையிலே சென்று பெருமாளுக்கு தாமரை பூவை பறித்து தர வேண்டும் என்பதற்காக தாமரையை பறிக்க போக முதலையானது கஜேந்திரனுடைய காலை பிடிக்க யானையை பிடித்ததனால் முதலையும் சாகவில்லை, முதலை பிடித்ததனால் யானையும் சாக முடியவில்லை. இரண்டும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது ஆதி மூலமே என்று அழைக்க உலகில் உள்ள எல்லா தேவர்களும் நான் அல்ல என்று ஒதுங்கி கொள்ள
அவசரமாக தன்னுடைய மேல் துண்டு கூட பறக்கும்படியாக கருடன் மீது பாய்ந்தேறி வந்து அன்றைக்கு யானைக்கு அருள் செய்தவன் போர்க்காலை போன்ற பெருமாள் என்று பெருமாள் விஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்ததை பற்றியும் பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. கோவர்த்தன மலையை தூக்கி பெருமழை தடை செய்தவனும் சிறந்த குலத்திலே பிறகு யானையானவனான பாண்டியராஜன் முதலையும் வாய்ப்பட்டு முடிந்து போகாமல் அந்த காலத்திலே அவனுக்கு அருள் புரிந்தவனும் போர் செய்வதிலே காளை போன்றவனும் என்று சொல்லி நெய்யை திருவமுது செய்தவமான கண்ணன் இங்கே திருவள்ளூரில் இருக்கிறான், அவனை நான் கண்டு கொண்டு குறையற்றவனானேன் என்று சொல்கிறார். பொன்றாமை என்பதற்கு பொன்றுதல் அழித்தல் என்று சொல்லுது. அதனுக்கு அருள் செய்தல், அதுதான் கையில் பறித்து வைத்துக் கொண்டு தாவரங்களை திருவடிகளிலே சேர்க்க வேண்டும் என்று யானை போராடி கொண்டிருக்க அதற்கு அருள் செய்தவன் என்க என்று புதிவாதி பயங்கர மணக்காச்சாரியார் எழுதுகிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரம். கோவர்தனகிரியை தூக்கியதனால் கோவிந்தனானவன் யானையை காப்பாற்றி போர்க்களத்திலே எல்லோரையும் வெல்லக்கூடிய காளை போன்றவன் சிறு குழந்தையாய் ஆயர்பாடியிலே கொஞ்சி நடந்து குலக்கொழுந்தானவன், நந்தகோபருடைய குலக்கொழுந்தானவன், வசுதேவன் புத்திரனானவன், யசோதையுடைய பிரியபாலனானவன், பாலையும் தயிரையும் நெய்யையும் உண்டு மகிழ்ந்ததை திருவெழுந்தூரிலே நான் கண்டு குறையற்றவனானேன் என்கிறார் பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரம். குன்றால் மாறி தடுத்து அவனுக்கு குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த பேரேற்றை போரேற்றை குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் அருணை அமர்ந்து உண்ண அணியழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே. காயேன வாச்சா மனசேந்திரேவா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது தலையோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா